ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்னைக்கு வந்து நைகரா ஃபால்ஸில் வந்து செகண்ட் டேங்க. எங்கே போகிறோம் இன்னைக்கு? கேவ் ஆஃப் தி விங்ஸ் போகிறோம். காலையில் எந்திரிச்சிலேருந்து செம்ம மலை. இப்போ போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்புறோம். குட் மார்னிங். என்ன இருக்குன்னு சரி போய் எடுத்துக்கோ. பேன்கேக் சாப்பிட்டு சரி, இது கொஞ்சம் சாப்பிடு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிடு. I have one pancake and I have some cereal. கொஞ்சம் 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 சாப்பிடு. ஓகே, போதும். பால் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்க. ஸ்கிராம்பிள் எக். அந்த பக்கம் உட்கார்ந்து போலாம். ஏன்னா டேபிள்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. அதான் ஆளுங்க வெளில போறாங்களா? Shut up, this is going on YouTube. கீதகா, அம்மா கீதகா முன்னாடி வந்து நிக்குது. கிளம்பிட்டீங்களா கீதிகா? ஆமாம், ரூமை காலி பண்ணிட்டு கிளம்புறோங்க. ஸோ கிளம்பிட்டு ஃபிங்கர் லைக்ஸ் போகலான்னு பார்த்தோம். பார்த்தா 2 நாள் மழையாக போட்டிருக்கு. ஸோ அதனால் ஏதாவது சேஞ்சு பிளான் சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணி ஊருக்கு போனாலும் போயிடுவோம். போகிறோம், அங்கே போகிறோம். ஃபிங்கர் லேக்ஸு. ஆமாம், அதான் கிளம்புறோம். காலை கீழே போடு. கேவ் ஆஃப் த விங்ஸ் போகிறோம். போயிட்டு அப்படியே ஊருக்கு போனாலும் போயிடுவோம். போயிட்டு ஒரு 2 days கழிச்சு திருப்பி கிளம்பி நியூயார்க் போகலான்ட்டு. என்னடா சொல்லும்? ஓகேடா, போய் செக் பண்ண. அங்கிட்டு போகலாம், அங்கிட்டு போகலாம். கீ வேற எடுத்துட்டு வரணுமா? இருங்கடா, நான் உள்ள. ஆமா, கீ உள்ள இருந்தா. இந்த மேல மேல தொங்க விடுங்கம்மா. லோட் பண்ணிட்டு கிளம்புறோம். தலை எதிரமா இருக்கா ஃபுல்லா. செம மலைங்க. இதோட விடுறாங்களா அங்க மேல? ஏங்க மேல விடுவாங்களா? போய் பார்த்தாதான் தெரியும். போய் பார்ப்போம். நனைய தான் போகிறோம். ஆனால் இருந்தாலும் தண்டர் இருந்துச்சுன்னா. நான் ஆஃப் பண்ணிட்டாருன்னு நினச்சேன். கடை இப்போ கூட்டம் இல்லை. அது மழை பெய்யறதுனால கூட்டம் இல்லை அவ்வளோ ஆளுங்க. நேற்று எவ்வளோ பேர் நடந்துக்கிட்டு இருந்தாங்க. முருகன் இட்லியில ஆள் இருக்கானா? இருக்கா? இங்க வேற ஆப்ஷன் வேற ஆப்ஷன் இல்லைல்ல. இங்க இருக்கு இந்த வண்டி கடை. அதெல்லாம் ஈவினிங் தான் திறப்பாங்க போல. வண்டி கடை தான். அந்த பிரிட்ஜ் வழியா போறது கிட்ட ஒரு சொல்லுது. இது பாருங்க, பஸ்ல வேற கூட்டிட்டு போறாங்க. பஸ் 3 போறோம். நயகரால நனையறதுக்கு முன்னாடி மலையிலேயே ஃபுல்லா நனைஞ்சிட்டோம் நாங்க. வாக்கிங் டூரை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கேவ் ஆஃப் த விங்ஸ் மட்டும் போகிறோம் நாங்கள். வாங்கடா, வாங்கிட்டியா அந்த இது? வாங்க, டைம் ஆகுது. மழை அவ்வளோவா பெய்யல, நின்றுச்சு. இந்தாங்க. மலையோடு விளையாடி மலையோடு ஆல்சா. Since I want to take a video. உட்காந்துக்க.
உட்காந்துக்க கீதிகா ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃபோட்டோ எடுக்க. டாடி இங்கே பாருங்க ஃபோட்டோக்கு. டாடி கீதிகா அதனால தான் உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. நல்லா அழகா இருக்கும். அங்கேயே லீவ் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். கேவ் ஆஃப் த விங்ஸ் போகிறதுக்கு தாங்க கிளம்பி வந்தோம். ஆக்சுவலாக மழை ரொம்ப பெஞ்சதுனால வாக்கிங் டூர் மாதிரி ஒன்று இருந்தது. அதை கேன்சல் பண்ணிட்டு கேவ் ஆஃப் த விங்ஸ் மட்டும் கொடுத்தாங்க. பட் எங்களோட நார்மல் டைமை விட 1 hour லேட்டாக தான் கிடச்சிது. ஸோ அதனால் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் போனோம். ஆக்சுவலாக கேவ் ஆஃப் த விங்ஸ் வந்து கரெக்ட் டைமுக்கு போனால் தாங்க உள்ளே விடுறாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் திருப்பியும் வெயிட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் முன்னாடியே நீங்கள் போனீங்கனாலும் உங்களை உள்ளே விட மாட்டாங்க. என்ன டைமிங் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த டைமுக்கு போனால் தான் போக முடியும். நாங்கள் ஆல்ரெடி ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். அங்கேயே போய் டிக்கெட் வாங்குறதுனால நம்ம வாங்கிக்கலாம். என்னது அது? கேவ் ஆஃப் த விங்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அந்த நயகரா ஃபால்ஸை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு மூவி மாதிரி போட்டு காட்டுறாங்க. நல்லா இருந்துச்சா மூவி? நடந்து போகணுமா கொஞ்சம் தூரம்? எல்லாரும் குளிச்சுட்டு வராங்களம்மா, அதனாலயோ பேர்ட்ஸோட இதனால. கேவ் ஆஃப் த விங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. செம்ம ஜாலியாக இருக்கும். நிறைய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மேலே கீழே அப்படி ஏறி போய் ஒவ்வொரு வியூவாக பார்த்துட்டு அப்புறமா வந்து அந்த ஃபால்ஸ்லையுமே நம்ம ஃபுல்லாக நனைகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ செம்ம ஜாலியாக இருக்குங்க. ஓகேவா? மேலே போய் கொஞ்சம் நேரம் தாங்க இருந்தோம். ஆனால் ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் நாங்கள். செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நான் முடிச்சுட்டு கரெக்டாக வெளியில் வந்தவங்க டொர்னேடோ வார்னிங் போட்டாங்க. செம்ம மழை அடித்து காற்று அது இதுன்னு செம்மையாக இருந்தது. வெளியில் வந்தோடனே ஒரு கடைக்குள்ளே உள்ளே போயிட்டோமா,
இந்த கடையில் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஏதாவது வாங்கினீங்கன்னா தான் உள்ளே நிற்கணும், எல்லோரும் வெளியில் போங்க, வாங்குறவங்க மட்டும் உள்ளே இருங்க அப்படின்னாங்க. சரி இங்கேயே ஒரு அது என்னது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று டைமை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் மழையோடையே ஓடிட்டோம். எனிவே நனைஞ்சிட்டோம், இனிமேல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நனைஞ்சிக்கிட்டே போயாச்சு. குழந்தைங்களுக்குலாம் செம்ம ஆட்டம் தான். ஏன்னா மழையில் நார்மலாகவே நனையணுன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. இன்றைக்கி அவங்களோட சேர்ந்து நாங்களும் வந்து நனைஞ்சு செம்ம ஆட்டம் போட்டோம். அப்படியே போய் எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணிவிட்டு மலையோடையே கிளம்பி ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நார்மலாக இங்கே வந்து ஒரு 4 days இருக்கலாம்னு நினச்சோம். நயக்ராவில் ஒரு 2 days, ஃபிங்கர் லேக்ஸில் வந்து ஒரு 2 days போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அங்கேயுமே மழை தான் போட்டிருந்துச்சு. சரி ஓகே 2 நாள் வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். இந்த 2 நாளுமே செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. ஆல்ரெடி Day 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் நயக்ராவில் வந்து பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் மெயினாக பார்க்குறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதனால் கிளம்பிட்டோம் நாங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.